மக்கள் அனைவருக்கும் வணக்கம். யாரு எக்கேடு கெட்டு போனா என்ன, எவன் நாசமா போனா என்ன, எவன் வாழ்ந்தா என்ன, நான் என் வாழ்க்கை வேலையை பார்த்துட்டு போவேன் அப்படியான வாழ்க்கை நீங்க வாழ்ற பட்சத்துலனா நீங்களே தான் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு சேர்த்து பிரச்சனை உருவாக்குறீங்க. அது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, உங்க ஸ்ட்ரீட்ல நீங்க இந்த எல்இடி லைட் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரீட் லைட், அந்த எல்இடி லைட் நீங்க எத்தனை தடவை மாத்தி நீங்க பார்த்துருக்கீங்க? பல இடங்கள் நாங்கள் என்கொயரி பண்ணும்போது 5ல இருந்து 6 தடவைங்க, சில இடங்கள்ல 3ல இருந்து 4 தடவைங்க. ஆனா எந்த ஒரு லைட்டுமே கடந்த 5ல இருந்து 6 வருஷம் எரிஞ்சதே கிடையாது. இந்த லைட்ல எப்போ போட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 2018-19 தீவிரமா நடந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இதையெல்லாம் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு அதோட எல்இடி லைட் இது போறதுல என்ன பிரச்சனை இருக்குது? சரி எடுத்து மாத்திட்டு போறேன், லஞ்சம் தானே அவன் சம்பாதிக்க செய்யறான், ஊழல் தானே பண்ணி தான் தீர்றான் அப்படின்னா, இதனுடைய பூதாகாரமான இன்னொரு பக்கத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த எல்இடி லைட் இருக்குல்ல, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேங்க. கரூர்ல அமராவதி பாலத்துல ஆரம்பிச்சு சுபாஷ் சந்திர போஸ் நகர் வரைக்கும், அது வரைக்கும் ஒரு 310 லைட்டு போடுறாங்க. எல்இடி லைட் ஒரு கணக்கு சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க, ரொம்ப குழப்பலாம் தேவையில்லை. இந்த 310 லைட்டுக்கு அவங்க செலவு பண்ணதா காமிச்ச தொகை இருக்குல்ல, அப்ப இருந்த அதிமுக கவர்மெண்ட் அப்ப காட்டின தொகை சுமார் 3,20,00,000 ரூபாய். அதாவது ஒவ்வொரு லைட்டும் அவங்க போடுறதுக்கு அவங்க சொன்ன செலவினம் இருக்கு இல்லையா, அது சுமார் 10ல இருந்து 11 லட்சம் ரூபாய் சொல்லியிருந்தாங்க. ஆனா இது அவ்வளவு செலவாகுமானா கிடையாது. ஒவ்வொரு லைட்டுக்கு இந்த போல் இருக்குல்லையே மாட்டுறாங்களே, அது எல்லாம் அதிகபட்சம் 60ல இருந்து 70,000 வந்தாலே பெருசு. அந்த லைட் இருக்கு பாருங்க, அதை விட குறைச்சு பாலங்களில் போடுற லைட்டு, இந்த ஹைவே ஸ்டேட் வே இருக்குல்லையா, இது ஸ்டேட் ஹைவே இதில் போடுற லைட் இல்லையா, இதோட விலையெல்லாம் வேற ஆகும். ஸ்ட்ரீட் லைட் வேற ஆகும். எடுத்துக்க ஸ்ட்ரீட் லைட்டில் 650 700 தான் வருது வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி லைட்டை ஃபுல்லாக அன்றைய தேதியில் சுமார் 50லேருந்து 60 மடங்கு விலையை வச்சு இங்கே கட்டியிருக்காங்க. இதை எளிமையாக புரிஞ்சுக்கணும். அந்த 310 லைட்டு போடுறாங்க, அந்த ஒரு லைட்டு போடுறதுக்கு அதிகபட்சம் போச்சுன்னா 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் ஆனாலே பெருசு. இவங்க ஒன்றுக்கு 12 லட்சத்துக்கு கணக்கில் வச்சிருக்காங்க, 10 லட்சத்துக்கு கணக்கில் வச்சுருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 300 கோடி செலவாகிற இடத்துல இவங்க 3000 கோடி கணக்கு எழுதி திருட்டாங்க. இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த எல்இடி ஒவ்வொரு லைட்டும் அப்போதைய தேதியில் அவங்க வாங்கும்போது சுமார் 25,000 3000 ஹவர்ஸ் ஓடுறது. 25,000 3000 ஹவர்ஸ் நல்லாவே போகும். நீங்கள் ஒரு நார்மலான பிராண்டு வாங்கினாலே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஓட்டுறீங்கன்னா சுமார் 3750 நாட்கள் வரும். ஏறக்குறைய 10 வருஷம் வரும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மனசாட்சியத்துக்கு சொல்லுங்கள், எந்த ஒரு லைட்டாவது 3 வருஷம் தாண்டி இருக்கா? 10 வருஷம் உழைக்கின்றது இந்த எல்இடி லைட்டுடைய ப்ராமிஸ்னு வச்சுக்கோங்க. அதிகபட்சம் போயிட்டு போதே ஒரு 6 வருஷம் 7 வருஷம் அது கூட உழைக்கல இந்த லைட்டு. இது 2வது வகையான ஊழல். அதாவது மொத்தமாக அடிச்சு கொள்ளையடிச்சுட்டு போனாங்க, கணக்கை தப்பாக எழுதி. இது ஒரு வகைனா, அதுக்கான குவாலிட்டியை கொடுத்தாங்கன்னா அதுவும் கிடையாது. இது 2வது வகையான ஊழல். இதில் 3வது வகையான ஊழல், இது சொல்றதுக்கு முன்னாடி இதில் முக்கியமாக இந்த கொள்ளையை முன்னின்று நடத்தினது யார் அப்படின்னா எஸ்பி வேலுமணி, அதாவது ஏடிஎம்கேவோட எஸ்பி வேலுமணி. இப்போ எதுக்குங்க ஏடிஎம்கேவோட எஸ்பி வேலுமணியை பிடிக்கணும் அப்படின்னா, இந்த எஸ்பி வேலுமணி இருக்கார் இல்லையா, அவர் சம்மந்தப்பட்ட அந்த குறிப்பிட்ட உள்ளாட்சித்துறை இல்லையா, அதுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு சுமார் 50லேருந்து 60,000 கோடி வரும். இதில் நீங்கள் சும்மா ஒரு 30% கமிஷன் அடிச்சு தான் வச்சுக்கோங்க. என்ன ஆச்சுன்றதை நீங்கள் மனக்கணக்காக போடுங்க. 50லேருந்து 60,000 கோடி வரும் மத்திய அரசுடைய தொகுப்பு நிதியில் மட்டும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற தொகை அதெல்லாம் கூட்டி கழிச்சு வச்சுக்கோங்க. பெரிய கொள்ளையை நடத்துறது எஸ்பி வேலுமணி தான். இப்போ உங்களுக்கு என்ன கேள்வி தோணும் அப்படின்றதுக்கு முன்னாடி திரும்ப இந்த ஊழலுக்குள்ள வரேன். இந்த எஸ்பி வேலுமணி இருக்கார் இல்லையா, இந்த நபர் ஏடிஎம்கே கார் தானே அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கட்சியாக ஏடிஎம்கேல இருக்கலாம். இப்போ இருக்கிற டிஎம்கேட கூட்டு சகவாசம் கூட்டு கலவாணி வேலை பார்க்குறாரு. சரி வேற யாருக்கா பண்ணா, எல்லா கடைகள் எல்லா இடங்களும் எல்லா கட்சிக்கும் அவர் துண்டு விரிக்கிறார். அதாவது இவர் கொள்ளை அடிச்சு வச்சிருக்காருங்க. ஒரு 50லேருந்து 60,000 கோடி கொள்ளை அடிக்க வேண்டியது. அடித்த கொள்ளைக்கு ஆளுக்கு எல்லாத்துக்கும் கமிஷன் போட வேண்டியது. யார் சவுக்கு சங்கர் வரைக்கும் எல்லாத்துக்கும் கமிஷன் போட வேண்டியது. எல்லா ரூபாயும் அடைச்சி விலை கொடுத்து வாங்க வேண்டியது. அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, நான் அடித்த கொள்ளை எல்லாத்துக்கும் கமிஷன் கொடுத்தா நான் ஒரு திறமையான அரசியல்வாதியாக மாறிடுறேன், மக்களுக்கு காசு கொடுக்குறேன். இது மாதிரி ஒரு அரசியல்வாதி நீங்கள் முன்பு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் இப்படியான அரசியல்வாதிகளாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா தெரியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக ரெண்டையும் முழுமையாக நேர் எதிராக நிப்பாட்டி இருந்தாங்க. எனக்கு ஜெயலலிதா அவர்கள் இறந்தாங்களோ அதுக்கப்புறம் இவங்க எல்லா பேரும் எப்படியான சேட்டையை ஆரம்பிச்சாங்க. அதில் மிக முக்கியமாக எஸ்பி வேலுமணி என்ன பண்ணியிருக்காரு, என்ன பண்ணாரு, என்ன பண்ணியிருக்காரு. இவர் அதிமுகன்ற கட்சிக்கு உழைக்கலாம் கிடையாது, தான் செத்த சொத்து இருக்கு இல்லையா, அதை பாதுகாக்கிறதுக்கு எப்படி எப்படி வேலை பார்க்குறாரு. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் வச்சுக்கோங்க. எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் அவர் சொன்ன முதல் ப்ராமிஸ் என்னன்னா, எஸ்பி வேலுமணி ஜெயிலுக்கு போவார். வந்ததுமே அதே மாதிரி ஒரு சோதனை நடத்துனாங்க. அதுக்கப்புறம் எந்த வேலையும் நடக்கவே இல்லை. 4 வருஷம் இப்படி கப்பிச்சு போட்டுருக்காரு. அதுக்கு பிரதிபலனாக தான் கோயம்புத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலான சொத்துக்கள் எல்லாமே ரியல் எஸ்டேட்டாக மாறுது. அந்த ரியல் எஸ்டேட்டாக மாறக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே 2020, 2022, 2023 சபரீசன் அவர்களை நோக்கி நகருது. அந்த நகரக்கூடிய எல்லா சொத்துக்களும் யாரோடன்னு பார்த்தா எஸ்பி வேலுமணியோட பினாமி. இதையெல்லாம் நான் அடுத்து வெளியிடுறேன். இப்போ அந்த ஊழலுக்குள்ள வரேன். 3வது ஒரு ரகம் இருக்கு. அதுதான் என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவும் எரிச்சலா நெஞ்சவே அரிக்கிற விஷயம். அது என்ன அப்படின்னா, நரேந்திர மோடி அவர்களுடைய கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் உஜாலா திட்டம் விடுதாங்க.
அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ரொம்ப எளிமையா சொல்றீங்க. ஒரு பைக்கை நீங்க ஓட்டுறீங்க 200 கிலோமீட்டர்னா ஏறக்குறைய ஒரு 1 கிலோவுக்கான CO2 கார்பன் டை ஆக்சைடு இல்ல அதை வெளியிடும். இந்த கார்பன் வெளியீடுனால ஒரு பெரிய பிரச்சனை உலகம் முழுவதும் இருந்துச்சு. இந்த கார்பன் வெளியீடு முழுமையாக தடுத்து முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. வெவ்வேறு வழிகளில் கார்பன் வெளியீடு எப்படி இருக்கோ அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஏன்னா அந்த பைக்கெல்லாம் வெளியெடுக்கிறதுக்கோ காரெல்லாம் வெளியெடுக்கிறதுக்கோ ரொம்ப வருஷம் ஆகும். அதாவது எலக்ட்ரிக்கல் வேகலாம் மாறுதுக்கு. ஆனால் இப்போதைக்கு உடனடியாக ஒரு ஆக்ஷன் நடக்கணும்னா எல்லா பேரும் இந்த குண்டு பல்பு போடுங்க. அதையெல்லாம் எடுத்துட்டு எல்இடியா மாத்திரம்னா நிச்சயம் ஒரு பெரிய பலன் கிடைக்கும்டாங்க. அதன்படி அந்த கணக்குப்படி பார்த்த விஷயம் ஒரு வருஷத்துக்கு சுமார் 4 லட்சம் டன்னு, திரும்ப சொல்றேன் 4 லட்சம் கிடையாது 4 லட்சம் டன், 4 லட்சம் டன் கார்பன் வெளியிட்டு அதை தடுத்து நிறுத்தினாங்க நரேந்திர மோடி தலைமையிலான அரசு. அது ஒரே காரணம் இந்த குண்டு பல்பெல்லாம் எடுத்துட்டு எல்இடியா மாத்துறது. இது பேர் உஜாலா திட்டம் கொடுத்தாங்க. எல்லா ஸ்டேட்லயும் அறிவிச்சாங்க. இது அவங்க மட்டும் அமல்படுத்தல, ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் கேட்டுக்கிறாங்க. அவங்க தொகுப்பு நிதியிலையும் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த உள்ளாட்சிகளை தமிழகம் முழுவதும் இந்த மாதிரியான எல்இடி லைட்டுகளை மாற்ற ஆரம்பிச்சாங்க. அவங்க நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. அவங்க எண்ணம் நேர்மையானது, அவங்க எண்ணம் உண்மையிலே நல்லது. இந்த நாடு நல்லா இருக்கணும், கார்பன் வெளியீடு தடுத்து நிறுத்தினால் ஒழிய நீங்க அதிகமா அந்த ஒட்டுமொத்த ஊரும் சூடாகிட்டே இருக்கு இல்லையா, ஹீட் அதிகமாகிட்டே இருக்குது. என்னப்பா 5 வருஷம் முழுக்க மாதிரி இப்ப இல்லப்பா, வெயில் பிச்சு எரியுதுப்பா, பிச்சு எரியல, அந்த ஊரை கெடுத்ததே நம்ம தான். இப்படியான அரசியல்வாதியை தேர்வு செஞ்சு. எனவே இந்த கார்பன் வெளியீட்டை முழுமையாக எந்த அளவுக்கு முடியுமோ அதை குறைக்கிறதோட சேர்த்து எலக்ட்ரிசிட்டி வேஸ்டேஜ் இருக்குல்ல அதை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சாரு. இப்படியான பல காரணங்களால் எல்இடி மாத்தினாங்க. எலக்ட்ரிசிட்டி அதை மாத்தினால குறைவான அமௌண்ட் இருக்குல்ல, அது மட்டும் 250 கோடி. எது குண்டு உள்ள தூக்கி போட்டு நம்ம எல்இடியை மாற்றணும் இல்லையா, அதனால தமிழகத்துக்கு கிடைத்த பலன் மட்டும் 250 கோடி ஒவ்வொரு ஆண்டும். அதனால மிச்சப்படுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த எல்இடி லைட்டு போச்சு, இது 10 வருஷம் ரன் ஆகணும், இல்லை 8 வருஷமா ரன் ஆகணும். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 250 கோடி வெவ்வேறு வகையில் 2000 கோடி எக்ஸ்ட்ரா செலவாயிருச்சு. அப்போ முதலாவது 1 லட்சம் கூடிய பொருளை 11 லட்சம் விற்றாங்க. அதாவது 300 கோடி வச்சு, அது 3000 கோடி நீங்களால் கணக்கு எழுத முடிஞ்சு. ரெண்டாவது அந்த கணக்கை தான் எழுதி தொலைச்சிங்க, நல்ல லைட்டையாவது போட்டீங்கன்னா அதுவும் கிடையாது, அதையும் கொள்ளையடிச்சாங்க. நாலாவது என்ன அப்படின்னா, இது எல்லாம் எதற்காக செய்கிறாங்கன்னு இவங்களுக்கு ஒரு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தது பண்ணியிருப்பாங்களா. இதையெல்லாம் நாடு நல்லா இருக்கணும், கார்பன் வெளியிடக்கூடாது, சமூகம் நல்லபடியாக இருக்கணும், இந்த சூழல் நல்லா இருக்கணும் அப்படின்றக்காக பண்ணாங்க. அந்த அறிவே இல்லாமல் இவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க. அதன் காரணம் அந்த பலனும் போச்சு. அப்போ எக்ஸ்ட்ரா செலவினத்தை தடுக்குமானா 250 கோடி மிச்சமாச்சு. இந்த எல்இடி பல்ப் அதில் ஒரு 2000 கோடி செலவினம் ஆயிடுச்சு. அப்போ எந்த பிரயோஜனம் கிடையாது, ஒட்டுமொத்த ப்ராஜெக்டையும் கெடுத்து குட்டிச்சோராகிறாங்க. அதாவது ஏதாவது ஒரு பெரிய வல்லுநர்கள் உட்காந்து இந்த நாடு நல்லா இருக்குன்னு ஒரு திட்டம் போட்டால் அது எந்த இடத்துல கெடுத்து குட்டிச்சோராகிறாங்கன்னா அந்த காசு ஒதுக்குறாங்களே, அது எதுக்காக ஒதுக்குனாங்க, என்னத்துக்காக ஒதுக்குனாங்க, அதனால் நாடு என்ன நிலைமை, இது எதுவுமே தெரியாத நல்ல பெருச்சாளிகள் ஒரு 10 பேர் இருக்கான் உள்ள பூந்து கொள்ளையடிக்கிறது. அவங்க பெருச்சாளிகள் திருட்டுறதுக்குன்னே எஸ்பி வேலுமணி ஆளுக சப்போர்ட் பண்றது. எஸ்பி வேலுமணி இதுல சப்போர்ட் பண்ண ஒரே ஆளு புதுக்கோட்டை முருகானந்தம் அவர்கள். இந்த முருகானந்தன்றவன் யார் நினைக்கிறீங்க, ஒரு பியூனு, ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் பியூனு. அந்த பியூனுக்கு எப்படி 2000-3000 கோடி சொத்து கிடைக்குது? எப்படிங்க 4 வருஷத்துல 2000-3000 கோடி சொத்து சேர்க்க முடியுது? இன்ஜினியர் கிடையாது, இல்லாட்டி ஏதோ ஒரு டெக்னிக்கல் பெரிய கான்ட்ராக்ட்லாம் கிடையாது. இத்தனைக்கும் அந்த எல்இடினா என்னன்னே தெரியாது. அந்த நேரத்தில் அவன் எப்படி 2000-3000 கோடி அடிக்க முடியுது? அதை அடிச்சதுக்கு அப்புறம் எது மனசுக்கு ரொம்ப வருத்தமான விஷயம்னா, இந்த ஆளெல்லாம் கூண்டோட குடும்பத்தோட ஜெயில வைக்க மட்டும் கிடையாது, கப்பல் ஏற்றி அப்படியே அனுப்பி விட்டுரும் நாடு வரக்கூடாது. ஏன்னா ஒரு திட்டத்தை அறிவு சார்ந்த மக்கள் இயற்றி அது நல்ல நிலைமைக்கு வரணும், மக்களுக்கு பலன் தரணும், அது சரியான முதல்ல கொண்டு சேர்க்கணும்னு நினைச்சா அது ஊழல் பண்ணி கெடுத்து நாசம் பண்ணி அது ஒண்ணும்னா குட்டிச்சோராக்கிட்டு, ஆனால் மக்கள் படத்தை தின்னுட்டு ஓடுறானா இவனையும் இவனுக்கு காட்ஃபாதர் கூட எஸ்பி வேலுமணி ஆளுகளை என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க? இந்த மக்கள் காசை கொள்ளையடிச்சதை வச்சு இவங்க எல்லாத்துக்கும் கமிஷன் கொடுத்துட்டு இவங்களால திறமையா அரசியல் பண்ண முடியும்னா, இவங்களை திறமையான அரசியல்வாதி நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்றேன் இந்த நாடு நாசமா போறதுக்கு இது வழியே கிடையாது. எனவே இந்த விவகாரத்துல ஊழல் பண்றாங்க, இந்த நிலைமையில நாடு சீரழிஞ்சிருக்கு அப்படின்ற அளவுக்கு மட்டும் கிடையாது, இது உங்களையும் சேர்த்து எந்த அளவுக்கு நாசம்னு புரிஞ்சுக்கோங்க, சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு நாசம்னு புரிஞ்சுக்கோங்க. இவங்களால ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்கி இவங்க கொண்டு சேர்க்கவே முடியாது. ஏன்னா இவங்க பார்வை எல்லாமே அது எவ்வளவு தூரத்துக்கு இந்த நாட்டுக்கு நல்லது அதை விட்டுரு, மக்களுக்கு நல்லது அதை விட்டுரு, சூழலுக்கு நல்லது அதையே விட்டுரு, அது காசு எவ்வளவு வருது, அதுல எவ்வளவு அடிக்கலாம், ஏங்க 3000 கோடி ஒதுக்க போறாங்க, எவ்வளவு அடிக்கலாங்க. இந்த பியூனுக்கு என்ன தெரியும், இன்னைக்கு அவன் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கான். இந்த பதிவோட இறுதியா நான் தான் சொல்றேன், அந்த ஆள் புதுக்கோட்டையில அவன் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கா. எப்படி சுத்துறான் நான் கேட்கிறேன், எப்படி சுத்துறான்? கடந்த 3 வருஷம் ஆச்சு இவனுக்கு ஈடி கேஸ் போட்டு, இவன் மீது ஈடி வழக்கு போட்டு, எப்படி இவங்களால ஃப்ரீயா சுத்த முடியுது? அங்கேயும் காசு அமுக்கிறானா எஸ்பி வேலுமணி? அப்ப இந்த மாதிரி நபர்களை பாதுகாக்கிறதுக்கு, தன்னோட பினாமியில பாதுகாக்கிறதுக்கு எஸ்பி வேலுமணி அடுத்த இடத்துக்கு போயிட்டார். அதாவது இந்த போட்டு திமுகவா அவனுக்கும் காசு அழகிறேன், இந்த போட்டு மற்ற ஆளுங்கட்சியா எல்லாருக்கும் காசு அழகிறேன்.
இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியா இல்ல. இவனுக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. இவனுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், பணம். பணத்தை கொள்ளையடிக்கணும். யாரு? பினாமியில வச்சு. அந்த பினாமிகளை காப்பாற்றணும். அந்த பினாமியை காப்பாற்றணும். நான் அதிமுக இருக்கேன், நீ போய் பாஜக சேர்ந்துரு. யாரு? முருகானந்தத்தை. அவனுக்கு என்ன கொள்கை இருக்கும்? 3000 கோடி நாட்டில் அடிச்சவனுக்கு என்ன கொள்கை இருக்குன்னு நீங்க கட்சியில் சேர்க்குறீங்க? நான் கேட்கிறேன். எனவே இதுல பெரிய வருத்தமே என்னன்னா, இந்த முருகானந்தம் எப்படி இன்னும் ஜெயிலுக்கு போகாம இருக்கானு. அதோட பெரிய வருத்தம் என்னன்னா, இந்த எஸ்பி வேலுமணி இன்னைக்கு அரசியல்வாதியா போய் கருதப்படுறாரு. அரசியல்வாதியே கிடையாது எஸ்பி வேலுமணி. அதிமுக எஸ்பி வேலுமணி நேரடியாக திமுகவுடைய இல்ல நேரடியாக மறைமுகமாவோ அவருடைய பினாமிகள் வழியாக இங்க சபரீசன் அவரோட தீவிரமான தொடர்பு இருக்காரு. அதனாலதான் அவர் பாதுகாக்கப்படுறார். அடிச்ச கொள்ளை ஒரு 40,000 கோடி, அதுல 20,000 கோடி திமுக லம்பா கிடைக்க போன்னு வச்சுக்கோங்க. திமுக தலைமை குடும்பத்துக்கு அவனுக்கு கசக்குமா? அடிச்சு கொள்ளையடிச்சே தரப்போறான், நம்மளும் அதான் அடிக்க போறோம், அடிச்சே தரப்போறான், அவனுக்கு கைது பண்ணிக்கிட்டு அப்படின்ற மனநிலைக்கு ஆகி வந்துட்டானுங்க. எனவே இந்த பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம், நீங்க இந்த முருகானந்தன் ஒரு ஆள் இருக்கான் பாருங்க, இந்த புதுக்கோட்டை முருகானந்தம் எஸ்பி வேலுமணியுடைய பினாமி. அவன் எந்த கட்சியில் இருக்கான்னு பார்க்காதீங்க. அந்த நபர்களை வேட்டையாடினால் ஒழிய இந்த சமூகத்துல ஒரு நேர்மையான அரசியல் ஒன்று பிறக்கும். நேர்மைன்ற விடுங்க, எவனா ஒருத்தர் கொஞ்சமா பயப்படுவான், நல்ல திட்டம்டா, அந்த திட்டத்தை நாசம் பண்ண நினைப்பாளுங்க. மற்றவர்களும் கொள்ளையடிச்சுக்காண்டா, இந்த மாதிரி உஜாலா போட்ட திட்டத்தில் என்ன கொள்ளையடிக்கணும், இது நாட்டுக்கு நமக்கும் கேட்கறான்னு யோசிப்பேன். இவனுங்களாம் அதுவும் தெரியல. இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பணம். இவனை வளர்த்து விட்டது, இந்த மாதிரி பெருச்சாலை வளர்த்து விட்டது எஸ்பி வேலுமணி. இந்த ஆளு திமுக முழு கூட்டுல இருக்காப்ல. எனவே இந்த மாதிரி நபர்கள் மீது தொடுக்கப்பட்ட அமலாக்கத்துறை சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாமே தீவிரப்படுத்தி ஆகணும். நீங்க எஸ்பி வேலுமணி என்ன காரணத்தை விட்டு வச்சுக்கின்னு தெரியல, அந்த பகுதியில் ஜாதி கட்டு அதிகமா இருக்கு அப்படிலாம் நினைச்சு வச்சுக்கவேன். அது அந்த சமூகத்துக்கும் அசிங்கம், அந்த ஊருக்கு அசிங்கம், கோயம்புத்தூருக்கு அசிங்கம், அந்த ஏரியா மக்களுக்கே அசிங்கம். இந்த மாதிரி ஆளெல்லாம் நீங்க ஆதரிக்கிறது. இந்த மாதிரி ஆளு நீங்க 5000 கொடுப்பீங்க, நாளைக்கு கல்யாணத்துக்கு வருங்க ஒரு 5 பவுன் போலியா நினைச்சிட்டு இந்த மாதிரி ஆளு வளர்த்து விட்டேன்னு வச்சுக்கவேன், உங்களுடைய பரம்பரைக்கு அவன் குளிக்க வேண்டியான். அவர் இருக்க காசுல அவரோட காசே கிடையாது. இந்த அறிவே இல்லாம அந்த ஆளை நீங்க சமூகம் சார்ந்து என் ஜாதி காஞ்சிட்டு ஓட்டு போட்டான்னு வச்சுக்கா, அருவருப்பான விஷயம் கிடையாது. இல்ல எங்களுக்கு அவரோட லாபம் கிடைக்கிறச்சா அவனோட கேவலப்பட்ட கிடையாது. இப்படி எல்லாத்தையும் கேவலமாக்கி எஸ்பி வேலுமணி ஒரு அரசியல் பண்றான்னா அந்த ஆளு மனுஷனே கிடையாது, கிருமி. அவனுக்கு இந்த பெருச்சாலை வளர்த்தான் பாரு, இந்த புதுக்கோட்டை முருகானந்தம் அவன் இருக்கான் பாருங்க, அவெல்லாம் மனித பிரிவும் கிடையாது, ஒரு உயிரே கிடையாது. அதெல்லாம் எப்படின்னா ஒரு தீய சக்தி. அந்த சக்தியெல்லாம் எப்படின்னா நீங்க பேய் வெட்டுற மாதிரி வச்சு அடிச்சு விரட்டி விட்டுறணும். அப்படி தொலைச்சால் ஒழிய நாடு உருப்படும், இல்லாட்டி உருப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது.